பாடல் நான் பாடுவே. மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவே. ஒரு பாடல் நான் பாடுவே. மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென்.
இதயமுடன் உயிருள்ள இறைவனை நாடிடுவோம். உயிருள்ள விசுவாச இதயமுடன் உயிருள்ள இறைவனை நாடிடுவோம். கேட்பதை கொடுக்கும் தெய்வம் அவர், நிறை மகிழ்வை தரும் தெய்வம் அவர். கேட்பதை கொடுக்கும் தெய்வம் அவர், நிறை மகிழ்வை தரும் தெய்வம் அவர். வருவே வருவே பெறுவே அருள் பெறுவே. ஸ்ரீதாசுதன் பரிசுதாவின் பெயரலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் 9ஆம் திருவிழா திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தூய ஜெபமாலை அன்னை, தூய ஆசீர்வாதப்பரன் அன்பியம், தூய காணிக்கை அன்பியங்கள் சார்பாக மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். அர்ப்பணம் என்றால் தன்னை படைத்த இறைவனுக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்தல் என்பது பொருள். இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளுக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்தது போல மரியாள் இறை திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தது போல் நாமும் அர்ப்பணம் உடையவர்களாய் வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கடவுள் மீட்பு திட்டத்தில் மிக சிறந்த இடத்தை பெற்றவர் மரியா. இறைவன் விடுத்த அழைப்பை நான் ஆண்டவரின் அடிமை என்ற துணிவுடன் ஏற்று இத்திருவுள்ளத்திற்கு தம்மை முற்றிலும் அர்ப்பணித்தார். மானிடத்தின் விடுதலை பணியில் இயேசுவோடு இணைந்து இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தாம் வாழ்வையே மக்களின் விடுதலைக்காக அர்ப்பணித்தார். இறைவனின் திட்டத்திற்கு நம்மை கையளிக்காத நேரங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். அன்னை மரியாள் இறை திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தது போல நாமும் நமது குடும்பங்களில் அர்ப்பண உணர்வோடு செயல்பட இறை அருள் வேண்டி இத்தியாக பலியில் பங்கு பெறுவோம். இந்த திருப்பலியிலே நாம் தகுதியுள்ள விதத்திலே பங்கேற்று நம் அன்னையின் வழியாக ஆண்டவரின் ஆசிரை நிறைவாக பெற நம்மிடத்திலே தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து அவற்றிற்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் நன்மையான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடி அடைகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும்.
நம்மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாங்கே. கருணை கடலாய இறைவா, வலுவற்ற எங்களுக்கு என்றும் துணை நிற்குமை போற்றுகின்றோம். நிறையன்பிலே வாழ்ந்த இறையன்னையாம் மரியாளை நினைவு கூறுகின்ற நாங்கள் அந்த அன்னையின் வேண்டுதலால் எங்கள் தன்னல நாட்டங்களிலிருந்து விடுதலை அடைந்து அன்பு வாழ்வு வாழச் செய்தருளும். உமோடு தூயாவின் ஒன்றிற்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைப்பது என்னவென்றால், ஆண்டவரது வாக்கு அவரது திருவுளம் என்னவென்று நிறைவேற்றுவதுதான். நம் அன்னை மரியம் ஆண்டவரின் சொல்லிற்கு இணங்கி கடவுள் விரும்புவது எனக்கு ஆகட்டும் என்று தம் வாழ்வையே அர்ப்பணித்தார். இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார். அதுபோல நாமும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டு அர்த்தமுள்ள விதத்தில் அர்ப்பண வாழ்வு வாழ வேண்டுமென்ற உணர்வோடு வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். சீனாய் மலையில் எலியா. அரசர்கள் முதல் நூல் அதிகாரம் 19 இறை வசனங்கள் 9 மற்றும் 11 முதல் 13 முடிய. அவர் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவருடைய வாக்கு அவருக்கு வந்து, அவர், எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவினார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிட்டு, தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அது எலியா கேட்டவுடன் போர்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நான் என்றும்
அணைக்க மறப்பாளோ இந்த துன்பமும் நெருங்க விடுவாளோ அன்னை குழந்தையை அணைக்க மறப்பாளோ இந்த துன்பமும் நெருங்க விடுவாளோ அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானும் மறவேனே அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானும் மறவேனே அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் மீட்பு திட்டத்தில் இஸ்ரேல் மக்களின் நிலை எவ்வாறு இருந்தது, கடவுள் இஸ்ரேல் மக்கள் மீது எத்தனை அன்பு கொண்டிருந்தார் என்பதை விவரிக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை நாம் உணர்கிறோமா? பாவ நாட்டங்களிலிருந்து விடுபடுகிறோமா? நிறைவாழ்வு பெற முயற்சி செய்கின்றோமா? மரியனை தம்மையே இறைவாழ்வுக்கு அர்ப்பணித்து அர்ப்பண வாழ்வு வாழ்ந்தது போல நாமும் நம்மை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம் பரிசுத்த பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுளின் மீட்பு திட்டத்தில் இஸ்ரவேலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறைவார்த்தைகள். கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தான் இஸ்ரவேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திரு சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவரிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வரில் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவரிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Hallelujah.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 26 முடிய. மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியன் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான மக்களே, மரியன்னையின் அர்ப்பணிப்பு, மரியனின் அர்ப்பணம் என சிந்தனையிலே நாம் இன்று குடும்பத்தை பற்றி சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். காரணம், ஒரு குடும்பத்தின் தலைவியாக அன்னை மரியாள் இருந்தாள். உலக குடும்பத்தின் தலைவியாக அன்னை மரியாள் இருக்கின்றாள். எனவே இந்த தாயின் அர்ப்பணம் அர்ப்பணிப்பு எந்த நிலையில் இருந்தது, அந்த நிலைக்கு நாம் இன்று நம்மை இட்டு செல்ல, அழைத்து செல்ல, கூட்டி செல்ல நாம் இன்று வந்திருக்கின்றோம், அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அருமையான மக்களே, அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால், இன்றைக்கு அரசியல் தலைவர்களை பொறுத்தமட்டிலே வீட்டை நாடாக்குகின்றவர்களாக இருக்கின்றார்கள். வீடுதான் அவர்களுக்கு நாடு. நாட்டிற்கு செய்ய வேண்டிய, சேர்க்க வேண்டிய, சேமிக்க வேண்டிய அனைத்தையுமே வீட்டிற்கு சேர்க்கின்றார்கள், வீட்டில் சேமிக்கின்றார்கள், வீட்டில் செய்கின்றார்கள். எனவே இவர்களுக்கு வீடுதான் நாடு. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அர்ப்பணம் இல்லாதவர்கள், அர்ப்பணிப்பு இல்லாதவர்கள். எனவேதான் தங்கள் வீட்டை நாட்டாக்கி பார்க்கின்றார்கள், நாடாக்கி பார்க்கின்றார்கள். ஆனால் உண்மையான அர்ப்பணம் உள்ள அரசியல் தலைவர்கள் அல்லது தலைவர்கள் யார் என்று சென்று பார்த்தோம் என்றால், நாட்டையே வீடாக்கி பார்ப்பவர்கள். இவர்களுக்கு நாடுதான் வீடு. என வீட்டின் தேவைகள், வீட்டின் சேவைகள், வீட்டின் செய்யப்படுகின்றவைகள் அனைத்தையுமே நாட்டுக்காக செய்கின்றவர்கள், நாட்டுக்காக செயல்படுத்துகின்றவர்கள். இவர்கள் தான் இன்று போற்றப்படுகின்றார்கள். இது சொல்ல வேண்டும் என்றால் 2 தலைவர்களை உங்கள் முன்னால் எடுத்துரைக்க விரும்புகின்றேன். ஒன்று அப்துல் கலாம் எடுத்து பார்க்கலாம், 2வது கர்மவீரர் காமராஜர் எடுத்து பார்க்கலாம். இவர்களுக்கு நாடுதான் வீடு. எனவே வீட்டை பார்ப்பதை விட நாட்டை பார்த்தார்கள், வீட்டில் செய்வதை விட நாட்டுக்கு செய்தார்கள். இவர்கள் அர்ப்பணிப்பில் சிறந்தவர்கள். எனவேதான் அழியாமல் இருக்கின்றார்கள். அப்படி என்றால் அர்ப்பணித்தல் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் இருக்கின்ற கூறுகள் என்ன, இந்த அர்ப்பணிப்பில் இருக்கின்ற கூறுகள் என்ன என்பதை நாம் கூர்மையாக்கி பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நமது வாழ்வும் அழிக்கப்பட முடியாத ஒரு வாழ்வாக இருக்க முடியும். வாழ்ந்தான், இப்படி வாழ்ந்தான், இன்று போற்றப்படும் நிலையில் இருக்கின்றான் என சொல்லப்படும் அளவிற்கு குடும்பமாக இருக்கிற நமது குடும்பம் இன்று தெருவிலே, வீதியிலே போடப்படுகின்ற ஒன்றாக அல்லாமல் போற்றப்படுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். எனவே இறைவன் ஒரு குடும்பமாக உருவாக்கி தந்திருக்கின்றார் என்றால், நீங்கள் இருக்கின்ற வீட்டிலே போடப்படுகின்றவர்களாக, வீதியில் போடப்படுகின்றவர்களாக இல்லாமல் வீதியிலே போற்றப்படுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை இது சிந்தித்து பார்த்தோம் என்றால், அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு சென்று விட்டோம் என்றால், அதன் கூறுகளை நாம் கூறுபட்டு பார்க்காத நிலையில் நம்ம இருந்தது என்றால் நமது வீடு, நமது குடும்பம் கூறு போடப்பட்டுவிடும். எனவே இன்று இந்த அர்ப்பணித்தின் மூலமாக இருக்கக்கூடிய பண்புகள் ஒரு சிலவற்றை ஆய்வு செய்து பார்த்து, அந்த பண்பு மரியாதையில் இருப்பதை உணர்ந்து, அந்த பண்பு நம்மிலிருந்து அதன் மூலமாக நமது குடும்பத்திலே சிறப்பும் சீரும் பெற்றிட இந்த திருப்பலியிலே நாம் இந்த மறையுறைகளை சிந்தித்து பார்ப்போம். அருமையான மக்களே, அர்ப்பணிப்பில் இருக்க வேண்டிய முதல் பண்பு எது என்றால் அன்பு இருத்தல் அவசியம். அர்ப்பணிப்பு என்று வந்தாலே அன்பு இல்லை என்றால் அந்த அர்ப்பணிப்பு
அர்த்தமற்றது. அன்பை புறக்கணித்து அர்ப்பணிப்போடு இருக்கிறேன் என்று எவன் ஒருவன் சொல்லுகின்றானோ எவ்வளவு ஒருவன் சொல்லுகின்றாலோ அது பொய். அது எங்க திருமண வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, எத்தனை திருமண வாக்குறுதி புதுப்பித்தாலும் சரி, அன்பில்லா அன்பை புறக்கணித்து விட்டு அர்ப்பணிப்பில் இருக்கிறேன் சொன்னோம் என்றால் அது பொய். எனவே முதல் கூறு அன்பு. அன்பு எங்கு இருக்கின்றதோ அங்கு அர்ப்பணம் இருக்கின்றது, அர்ப்பணிப்பு இருக்கின்றது. ஒன்று. இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் அர்ப்பணிப்பில் இருக்கின்ற இரண்டாவது கூறு தன் சுகத்தை பார்க்காமல் அடுத்தவர் சுகத்தை பார்ப்பது. எனக்கு என்ன கிடைக்கும் என்று பார்ப்பதை விட அடுத்தவருக்கு என்ன கிடைக்கும் என்று பார்ப்பது. இதன் மூலமாக எனக்கு என்ன லாபம் என்று பார்ப்பதை விட அடுத்தவருக்கு என்ன லாபம் என்று பார்ப்பது, அது குடும்பமாக இருந்தாலும் சரி. எனவே அர்ப்பணிப்பிலே இரண்டாவதாக பார்க்கின்ற ஒரு தன்மை தன் சுகத்தை பார்ப்பதை விட அடுத்தவர் சுகத்தை பார்ப்பது. எனவே அன்புக்குரிய மக்களே, இரண்டாவது பண்பு இது. மூன்றாவதாக இருக்கின்ற ஒரு பண்பை எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் இழத்தல் இருத்தல் அவசியம். இழத்தல் ஒரு குடும்பத்திலே ஒரு மனிதனிலே எந்த ஒரு மனிதன் அர்ப்பணிக்கிறேன் சொல்லுகின்றானோ அவனிலே இழத்தல் இருப்பது அவசியம். நான் யார், நான் எப்படிப்பட்டவன், எந்த சூழலில் வந்தவன், எவ்வளவு கொண்டு வந்தவன், எவ்வளவு சேமித்து வைத்தவன், எவ்வளவு சேகரித்து வைத்தவன், எவ்வளவு சம்பாதித்து வைத்திருக்கிறவன், எவ்வளவு அறிவிலே பெரியவன் என்று சொல்லி இருப்பதை விட, இவற்றை அளவுகளாக வைத்திருப்பதை விட, இவை எவ்வளவு இருந்தாலும் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இழக்கின்ற ஒரு தன்மை எங்கு இருக்கின்றதோ, இழத்தல் இருந்தது என்றால், இழத்தல் எங்கு இருத்தலாக இருக்கின்றதோ அங்கு அர்ப்பணித்தல் இருக்கின்றது. என மூன்றாவது தன்மையை நாம் பார்த்தோம் என்றால் இழத்தல் அவசியம். நான்காவது கூறாக பார்க்க வேண்டும் என்றால், அருமையான மக்களே, அர்ப்பணிப்பு இருக்கிற இடத்திலே ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு லட்சியம் இருத்தல். என் குடும்பத்தை, என் பிள்ளையை முன்னுக்கு கொண்டு வருவேன், முன்னேற்றி கொண்டு வருவேன் என்று சொல்லுகின்ற ஒரு தந்தை இந்த ஒரு லட்சியத்தை கொண்டு அதற்காக வாழ முற்படுகின்ற பொழுது, அதற்காக முயற்சி எடுக்கின்ற பொழுது தன்னையே அர்ப்பணிக்கின்றான், தன்னையே அர்ப்பணிக்கின்றாள். எனவே இது இல்லாத ஒரு வாழ்வு, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், எப்படி வாழலாம் என்று சொல்லி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை எந்த ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு தனி மனிதனில் இருக்கின்றதோ அங்கு அர்ப்பணிப்பு இருக்காது. அப்படி சொல்லுகின்ற ஒரு நிலை இருந்தது என்றால் அது உப்பு கரிப்பாக இருக்குமே தவிர அர்ப்பணிப்பாக இருக்க முடியாது. அங்கு அழுகையும் கூப்பாடும் தான் இருந்து அந்த குடும்பத்தை உப்பு கரிக்க வைக்கும். எனவே அன்புக்குரிய மக்களே, இந்த 4 பண்புகளையும் அன்னை மரியாள் வாழ்விலே பார்க்கலாம். அவர் அர்ப்பண வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரே வார்த்தையில் அன்னை மரியாள் அர்ப்பணித்து விட்டாள் என்று சொல்லுவது ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு அர்த்தமற்ற ஒன்றாக இருக்க முடியும். அவளில் இந்த 4 பண்புகளையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் இந்த 4 பண்புகளும் நாம் வணங்குகின்ற, போற்றுகின்ற, திருவிழா எடுக்கின்ற அன்னை மரியாளில் இருந்தது. ஆண்டவரை அன்பு செய்தாள். இரண்டாவதாக தன்னுடைய சுகத்தை பார்க்கவில்லை, தன் குடும்பத்தின், தன் பிள்ளையின், தன் கணவனின், தன் அன்பு செய்கின்ற கடவுளின் சுகத்தை பார்த்தாள். அது இதனால் எனக்கு என்ன பயன், ஆம் என்று சொல்லிவிட்டதால் எனக்கு என்ன பயன், பொன்முடி சூட்டுவது கிடையாது, அது எனக்கு அர்த்தமில்லை. மாறாக இந்த ஆம் என்று சொல்லிவிட்டதால் எத்தனை மக்கள் பயன் பெறுவார்கள், எத்தனை மக்கள் பயனடைவார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கின்றாள். எனவே உலகத்தை ஒரு நொடியிலே சுற்றி பார்த்தவன் அன்னை மரியாள், எண்ணி பார்த்த அன்னை மரியாள், தன் மனதுக்குள் கொண்டு வந்த அன்னை மரியாள். எனவே நான் பயனடைவதை விட என் பிள்ளை பயனடைய வேண்டும், என் பிள்ளைகள் பயனடைய வேண்டும் என்பதை அவள் முன்னிறுத்தி கொண்ட ஒரு காரணத்தால் அந்த அர்ப்பணிப்பில் இறுதி வரை உறுதியாக இருந்தால், எனவே இன்று தாயாக போற்றப்பட்டு நம்மால் வணங்கப்படுகின்ற ஒருவராக இருக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பண்பு அன்னை மரியாளிடம் இருந்தது. மூன்றாவதாக இழத்தல். ஆம் அன்புக்குரிய மக்களே, மரியாள் எவற்றையெல்லாம் இழந்தாள் நமக்கு நன்றாக தெரியும். கனவுகளை இழந்தால், இன்னும் வாழ்க்கையிலே பல்வேறு காரியங்கள் அவள் இழந்தால், தன்னுடைய சுகத்தை இழந்தால், இவை அனைத்தையும் இழந்தால் காரணம் என் பிள்ளை வளர வேண்டும், என் பிள்ளை ஆட்சி புரிய வேண்டும், என் பிள்ளையின் மீட்பு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இழந்தால், அடுத்ததாக கொள்கை பிடிப்பு உள்ளவளாக, லட்சியம் உள்ளவளாக இருந்தால் என்பது உண்மை. எனவே அன்புக்குரிய மக்களே, அழகான ஒரு சிந்தனை நாம் சிந்திக்கின்றோம். மரியன்னையின் அர்ப்பணம். இங்கே தகப்பன், தாய், பிள்ளைகள் என்ற நிலையிலே குடும்பமாக கூடி வந்திருக்கிற வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்போமா? இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இந்த குடும்பத்தை நடத்தி பாருங்கள். அந்த குடும்பத்தில் சலசலப்பும் அடிதடிகளுக்கும் பஞ்சமே இராது. வசை மாறி பொழிவதற்கும், குற்றத்தை சுமத்துவதற்கும், பழி சுமத்துவதும் அந்த குடும்பத்தில் இல்லாமல் இருக்காது. எனவே என் பிரியமான பிள்ளைகளே, இன்று அர்ப்பணிப்பின் அர்த்தத்தை
வாழ்வதற்காக வந்திருக்கிறோம். இந்த 4 காரியங்களையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குடும்பம் என்று சிந்திக்கின்ற பொழுது அன்பிலே அந்த குடும்பம் வேரூன்றி இருக்க வேண்டும் அல்லது காலூன்றி இருக்க வேண்டும். அன்பு. இரண்டாவதாக, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ என் சுகத்தை பார்க்காமல், தன் சுகத்தை பார்க்காமல், தனக்கு என்ன லாபம் என்று பார்க்காமல், என் குடும்பத்திற்கு, என் மனைவிக்கு, என் கணவனுக்கு என்ன லாபம் என்பதை பார்ப்பது. மூன்றாவதாக, இழத்தல் நம்ம குடும்பத்தில் இருக்க வேண்டும். ஒரு 10 ரூபாய் இருந்தது என்றால் என் பிள்ளைக்கு இதை கொடுத்தேன் என்றால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று சொல்லி இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். எனவே இழத்தல் அவசியம். நான்காவதாக, லட்சியம் அவசியம். இதை அன்னை மரியாள் செய்து காட்டினார்கள். எனவே அர்ப்பணிப்பின் தாயாக சிறந்திருக்கின்றார்கள். எனவே இன்று இந்த அன்னை மரியாளை போற்றுகிற நாம் நமது குடும்பத்திலே இந்த பண்புகளை கையாண்டு அர்ப்பணிப்பின் பிள்ளைகளாக வாழ்ந்து அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலமாக போற்றப்படுகின்ற பிள்ளைகளாக வாழ வர வேண்டி இந்த பலியிலே ஜெபிப்போம். ஆமென். அருமையானவர்களே, நமக்காக பரிந்து பேச நம் அன்பு தாய் எந்நேரமும் காத்திருக்கின்றார். அந்த தாயின் மீது நம்பிக்கை உடையவர்களாக தாய் வழியாக ஆண்டவரினுடைய ஆசிரை இறங்கி நம் தேவைகளை எழுந்து நின்று எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். ஞானத்தின் ஊற்றி இறைவா, திருச்சபையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள நலம் தந்து பாதுகாத்து பராமரித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரன்பின் இறைவா, எங்கள் ஆற்றல் திறமைகளில் நாங்கள் பெருமை பாராட்டாமல் எங்களது பலவீனங்களில் ஞானமுடன் செயல்பட உமது தூய ஆவியின் வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரொளியே இறைவா, அன்னை மரிக்கு விழா எடுத்து மகிழும் நாங்கள் அவரது வாழ்வை பின்பற்றி உமக்கு சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, இத்திருப்பலியை சிறப்பிக்கும் அன்பிய குடும்பங்களையும் திருப்பலியில் பங்கேற்கும் குடும்பங்களையும் பாதுகாத்து பராமரித்து பொருள் வாழ்விலும் அருள் வாழ்விலும் செழித்து வளர செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடும். வல்லமையோடு எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் நிறைவா, இதோ உமது திருப்பீடத்தை சூழ்ந்து நிற்கும் பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் கனிவோடு ஆசீர்வதித்தல். உம்முடைய வல்லமையின் அருட்கரங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நிறைவாக ஆசீர்வதித்து கனிவோடு காத்து வழி நடத்துவதாகும். இறைவா, சிறப்பான விதத்திலே இந்த அருமையான தருணத்திலே
உம்முடைய திருவடிகளிலே நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் தேவரீர் கனிவோடு செவிசாய்த்தீர். நீர் தருவீர், வழிநடத்துவீர், வாழ்விப்பீர் என்கின்ற மேலான நம்பிக்கையோடு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த வேண்டுதல்கள் ஒவ்வொன்றுக்கும் நீர் இரக்கத்தோடு செவிசாய்த்து நாங்கள் விரும்பி கேட்கின்ற வரங்களை எங்களுக்கு தந்து தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அன்போடு அரவணைத்து காத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். தருவேன் காணிக்கையாய் மனநிறை உடன் தருவேன் காணிக்கையாய் மனநிறை உடன் தருவேன் காணிக்கையாய் என்னை தருவேன் ஏற்றிடுவார் புவி மகிழ்ந்திட வளர்ந்திட்ட மன்னவனே என்னை தருவேன் ஏற்றிடுவார் புவி மகிழ்ந்திட வளர்ந்திட்ட மன்னவனே தருவேன் காணிக்கையாய் மனநிறை உடன் தருவேன் காணிக்கையாய். உணர்வினை இசையென வடித்து உன் பதப்படை தேடிடுவார் நிறையறிந்திரிவில் ஆழ்ந்த தொழிலை நன்றியின் பலியாய் ஏற்றிடுவார் ஒளியாக உன்னில் நானும் உறவோடு என்றுமாள் உலகிற்கு ஒளியாக மலர செய்வார் ஒளியாக உன்னில் நானும் உறவோடு உலகிற்கு ஒளியாக மலரச் செய்வாய். இதுவே வாழ்வின் காணிக்கை, இதுவே நிரந்தர காணிக்கை, இதுவே வாழ்வின் காணிக்கை, இதுவே நிரந்தர காணிக்கை. தருவேன் காணிக்கையாய் மனநிறைவுடன் தருவேன் காணிக்கையாய் என்னை தருவேன் ஏற்றிடுவாய் புவி மகிழ்ந்திட வளர்ந்திட்ட மன்னவனே என்னை தருவேன் ஏற்றிடுவாய் புவி மகிழ்ந்திட வளர்ந்திட்ட மன்னவனே தருவேன் காணிக்கையாய் மனநிறைவுடன் தருவேன் காணிக்கையாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் ஒரு கைவின்றி பணியேற்றுக் கொள்வாராக. இரக்கம் மிகுந்த இறைவா, உன் திருமகனின் அன்னைய வணக்கத்துடன் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலை எங்கள் மீது மதருளை நிறைவாக பொழிந்து எங்களை என்று மக்கள் காணிக்கையாக்குவதாங்கே எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாங்கும் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறும். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே
வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நித்தியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அந்த அன்னை தூயாவின் நிழலிட்டதாலும் உடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா வழியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு தந்தார். அவர் வழியாகவே மதமகத்துவத்தை வானகத்துவதர் அனைவரும் அணியாக புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து ஒன்றாக கழித்து பாடுனலாம். தூயவர் 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 உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்தருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென நீ மன்றாடு. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கள் செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவு அருந்தியவின் கிணத்தை எடுத்து மக்களடி செலுத்தி தம் சிதர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றதும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இயேசுவின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஐவன் அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புனிதனாகியர் அனைவரின் நினைவுகூர்ந்துள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்துள்ளோம். உயிர்த்தல நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கம் திருமணேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயார் ஆட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வளவு உகந்திருந்த புனிதராக அனைவர் நிலையான வழி தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மீ புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாங்கே இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கும், நம் பாவங்களை இறைவன் மன்னிக்கும். நம் விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நல்லமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் சுவாசத்தை கண்ணோக்கி
எங்களுக்கு அமைதி ஒற்றுமையையும் தந்தருள திருவிழம் கொள்வீராங்கே. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் சம்மர், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய உண்மையான அர்ப்பண வாழ்வின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் இடர்கள், துன்பங்கள், பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் விடுவித்து வழிநடத்துகின்றவர். எச்சமரியின் தெய்வீக திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பெறு பெற்றோர். குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். நித்திய குருவாகிய இயேசுவே, உமது தாசராகிய குருக்களுக்கு எவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை உமது திருதயமாகிய சஞ்சலத்தில் வைத்து காப்பாற்றியவர்களும் ஆண்டினமும் உமது திருச்சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்ற அவர்கள் கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும் விலை மதிக்கப்படாத உமது திருரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களுடைய இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தருளும். உமது மாட்சியை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அருக்கரங்களால் ரசிக்கப்பட்ட அவர்களின் இதயங்கள் உலக பற்றின்றி தூய்மையாக இருக்க செய்தருளும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமாயிருக்க கடவுது. அவர்களுடைய நற்பணிகள் ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும். யார் யாருடைய லட்சத்திற்காக உழைக்கின்றார்களோ அவர்களை குருக்களுக்கு இவ்வுலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அடங்கிய நித்திய கிரீடமுமாயிருப்பார்களாக. ஆமென். ஆன்மாவின் ஆனந்தமே
நெஞ்சினிலே நிதம் வைத்தேன், சிந்தையிலே ஒரு பவித்தேன், உன் நன்றி என்னை மறந்தேனே. வைத்தேன், சிந்தையிலே ஒரு பதித்தேன், உன் நன்றி என்னை மறந்தேனே. ஆறாத காயங்களில் தீராத துன்பங்களில் உன் வார்த்தையால் உடன் தந்தீரே. ஆறாத காயங்களில் தீராத துன்பங்களில் உன் வார்த்தையால் உடன் தந்தீரே. என்னுயிர் நண்பன் விழியினிலே, என்னுயிர் நண்பன் விழியினிலே, கண்மணி நான் கலங்கிடுவேனோ, கண்மணி நான் கலங்கிடுவேனோ. ஆன்மாவின் ஆனந்தமே, அழியாத பேரின்பமே, உன் சேயாய் நானும் என் தாயாய் நீயும் வாழ்ந்தாரே தெய்வீகமே. ஆன்மாவின் ஆனந்தமே, தோளில் என்னை சுமந்து உன் அன்பில் இடம் வைத்து கலங்காதே என பொழிந்தீரே. உன் தோளில் என்னை சுமந்து உன் அன்பில் இடம் வைத்து கலங்காதே என பொழிந்தீரே. நலமின்றி போய்விடினும் நம்பிக்கை சாய்ந்திடினும் என்னருகில் நீருப்பீரே. நலமின்றி போய்விடினும் நம்பிக்கை சாய்ந்திடினும் என்னருகில் நீருப்பீரே. என்னுயிர் நண்பன் வழியினிலே, என்னுயிர் நண்பன் வழியினிலே, இருவரினும் துணிந்திருப்பேனே, இருவரினும் துணிந்திருப்பேனே. ஆன்மாவின் ஆனந்தமே, அழியாத பேரின்பமே, உன் சேயாய் நானும் என் தாயாய் நீயும் வாழ்ந்தாரே தெய்வீகமே. ஆன்மாவின் ஆனந்தமே. மன்றாடுவோமாங்கே. அன்பு மிகுந்த இறைவா, உன் திருமகனின் அன்னையை நினைவு கூறி இந்த நாங்கள் உலகிற்கெல்லாம் இப்பழைக்கும் இப்பலை உணவில் பங்கு கொண்டு மகிழ்ந்து உம்மை வேண்டுகின்றோம். உமது மீட்பு எங்களில் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவும், உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமை அடையவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பான இறை மக்களே, இத்திருப்பலியானது தூய ஜெபமாலை அன்னை, தூய ஆசீர்வாதத்தர், தூய காணிக்கை அன்னை அன்பிய இறைமக்களால் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவருக்கும் நமது பங்கு இறைமக்கள் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இத்திருப்பலியை நமது சாத்தான்குளம் மறைவட்ட முதன்மை குரு பேரர் திரு ரெம்ஜியூ சீலியோன் அடிகளார் அவர்கள்
தலைமையேற்று சிறப்பித்தார்கள். தந்தை அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். சரியாக 9:30 மணிக்கு பரிசுத்த பரலோக தாய்க்கு பொன் மகுடம் அணிவிக்கும் நிகழ்வு நடைபெறும். அதையும் தந்தை தலைமையேற்று நடத்தி தருவார்கள். சரியாக பிற்பகல் 12:30 மணிக்கு திருப்பலி, மாலை 4 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலி, மாலை 6:30 மணிக்கு மேதகு ஆயரவர்கள் தலைமையில் திருவிழா சிறப்பு மாலை ஆராதனை நடைபெறும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்னையினுடைய அன்பு மக்களாக வளர சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமரின் கருணைக்கு பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கருங்கை பற்றி
நோய்கள் என்னை வாட்டுகின்றதே, கடன் சுமைகள் என்னை வீட்டுகின்றதே, நோய்கள் என்னை வாட்டுகின்றதே, கடன் சுமைகள் என்னை வீட்டுகின்றதே. வாருமே என் வாழ்வு உன்னால் மாறுமே, என்னோடு பேச வாருமே என் வாழ்வு உன்னால் மாறுமே. என் தாகம் தீர்க்கும் தேவா என் தாகமாய் நீ வாவா, என் தாகம் தீர்க்கும் தேவா என் தாகமாய் நீ வாவா. சந்நிதியில் காத்து நிற்கின்றேன் சங்கமமாய் உன்னில் சேரவே, என்னோடு பேச வாருமே என் வாழ்வு உன்னால் மாறுமே.
நொடியாய் மறைகின்றதே. உன்னை பிரிந்தால் ஒவ்வொரு நொடியும் நெருப்பாய் எரிக்கின்றதே. உன்னருகில் ஒவ்வொரு யுகமும் நொடியாய் மறைகின்றதே. உன்னை பிரிந்தால் ஒவ்வொரு நொடியும் நெருப்பாய் எரிக்கின்றதே. நீர் வாருமே என சேருமே, நீர் வாருமே என சேருமே. உன்னில் உன்னோடு உனக்காய் வாழ உன்னிடம் வருகிறேன். என் தாகம் தீர்க்கும் தேவா, என் தாகமாய் நீ வாவா. என் தாகம் தீர்க்கும் தேவா, என் தாகமாய் நீ வாவா. சந்நிதியில் காத்து நிற்கின்றேன், சங்கமமாய் உன்னில் சேரவே. என்னோடு பேச வாருமே, என் வாழ்வு உன்னால் மாறுமே. ஒவ்வொரு நாளும் நிறைவாயிருக்கின்றதே. உனில் இணைந்தால் உனில் கலந்தால் மகிழ்வாய் நிறைகின்றதே. உன்னுறவில் ஒவ்வொரு நாளும் நிறைவாயிருக்கின்றதே. உனில் இணைந்தால் உனில் கலந்தால் மகிழ்வாய் நிறைகின்றதே. உனில் சேருவே நிறைவாகுவே, உனில் சேருவே நிறைவாகுவே. உன்னில் உன்னோடு உனக்காய் வாழ உன்னிடம் வருகிறேன். என் தாகம் தீர்க்கும் தேவா, என் தாகமாய் நீ வாவா. என் தாகம் தீர்க்கும் தேவா, என் தாகமாய் நீ வாவா. சந்நிதியில் காத்து நிற்கின்றேன், சங்கமமாய் உன்னில் சேரவே. என்னோடு பேச வாருமே, என் வாழ்வு உன்னால் மாறுமே. என் தாகம் தீர்க்கும் தேவா, என் தாகமாய் நீ வாவா. என் தாகம் தீர்க்கும் தேவா, என் தாகமாய் நீ வாவா. சந்நிதியில் காத்து நிற்கின்றேன், சங்கமமாய் உன்னில் சேரவே. என்னோடு பேச வாருமே, என் வாழ்வு உன்னால் மாறுமே.
On. On. On.